தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமா அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்க தான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும், அண்ட் இன்னொன்று சுதா மேம் இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை. மேம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கதையை ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம், இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும்.